ஹல்லேலூயா. நல்லது. எல்லாரும் அப்படியாய் நாம் தேவ செய்திக்கு நேராய் கடந்து செல்வோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கூட கர்த்தர் நம்மளை இந்த வருஷம் முழுதுமாய் கர்த்தர் காத்தார். அதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த கடைசி வாரம், கடைசி உயர்த்தெழுந்த நாள் அப்படி சொல்லலாம். இந்த நாளிலே கர்த்தர் நம்மளை சேர்த்து வைத்ததுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். நானும் ஒரு சில சாட்சியை சொல்லணும்னு விரும்புகிறேன். எத்தனையோ பிரயாணங்கள், இல்லாமைகள், குறைவுகள், பலவீனங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தரனை காத்தார். கர்த்தருடைய கிருபையினை நடத்தினது அது மெய்யாகவே எனக்கு தெரியும். ஆனால் இன்னைக்கு நான் ஜீவனோடு இருக்கிறேன் அப்படின்னா அது கர்த்தர் கொடுத்த அந்த கிருபை, தயவு, உங்களுடைய எல்லாருடைய ஜெபம். ஸோ தொடர்ந்து எனக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருக்கு நன்றி. எனக்காக ஜெபித்த ஒவ்வொரு சபையாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்து ஜெபிங்க. கர்த்தர் பெரிய காரியங்கள் கர்த்தர் செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. இன்னும் அநேக பேருக்கு நாம ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றி நம்மளை ஆசீர்வதித்த நடத்த ஒரு வல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே 2025 முடிகிற நாட்களிலே கர்த்தருக்கு ஏற்கனவே போன நேத்து நான் பேசியிருந்தேன், நன்றி உள்ள இருதயம். மறுபடியும் இருக்கு நான் உங்களுக்கு ஞாபகம் பந்த முடிக்க விரும்புகிறேன். என்ன தெரியுமா? ஸ்டுவர்ட்ஷிப். ஸ்டுவர்ட்ஷிப்னா என்ன? தமிழ்ல ஒரு வசனத்தை வாசித்திரலாமா? அதுல தெளிவா இருக்கு. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாமா? பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய சகல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரக்காரனை போல ஒருத்தருக்கொருத்தர் உதவி செய்யுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. உக்கிரமக்காரன், தமிழ்ல உக்கிரமக்காரன் போட்டிருக்கு. தெலுங்குல பாத்தீங்கன்னா குருஹ நிர்வாக குடு அப்படின்னு தெலுங்குல போட்டிருக்கு. இங்கிலீஷ்ல ஸ்டுவர்ட்ஷிப் அப்படின்னு போட்டிருக்கு. சரி, எது எப்படி இருந்தாலும் அர்த்தம் ஒண்ணுதான். எனக்கு கேட்கிற தேவஜனமே, இந்த உக்கிரமக்காரனா இருக்கிறவன் என்ன செய்யணுமா? வேதம் அழகா சொல்லுகிறது, அவனவன் பெற்ற வரங்களின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபைகளினால் ஈவுகளினால் என்ன போட்டிருக்கு? ஈவுகள் பகிர்ந்து கொடுக்கும். இந்த வருஷத்துல கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்த ஈவுகள், கர்த்தர் நம்ம கொடுத்ததான கிருபைகள், ஆண்டவர் நம்ம கொடுத்த காரியங்கள் எதுவும் ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் இருக்கட்டும், அதுக்கு நம்ம குட் ஸ்டுவர்டா இருக்கணும். நம்ம உக்கிரமக்காரனாய் சரியான விதத்துல அது பகிர்ந்து கொடுக்கிறவனாய், சரியான விதத்துல அது நம்ம அல்லது சரியாய் நிர்வாகம் படுத்துகிறவனாய் நம்மள கர்த்தர் என்ன பண்றாருன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன ஒரு தலந்த கொடுக்கிறாரு, அதுக்கு பிறகு இன்னொரு தலந்த கொடுக்கிறாரு, அப்படியே டபுள் ட்ரிபிள் பண்றாரு. 30, 60, 100 அப்படிதான் போட்டிருக்கு. ஆக்சுவலா 30, 60, 60க்கு அப்புறம் என்ன வரணும்? கேட்கல. 90 வரணும். அப்படி இல்லைன்னா 30, 60, 120 வரணும். ஆனா இப்படி இல்ல, அப்படி இல்ல. கர்த்தர் சொல்றாரு 30, 60, 100 எனக்கு கேட்கிற தேவஜனமே, ஆண்டவர் நம்ம கொடுத்ததான வேலைகள், நமக்கு கொடுத்ததான அல்லது வரங்கள், நம்மளுக்கு கொடுத்ததான காரியங்கள், எனக்கு கேட்கிற தேவஜனமே, இருக்கிறவர்களுக்கு சரியாய் பங்கிட்டு கொடுப்பதிலே ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார். வேதத்துல வாசிக்கும் போது வேதம் அழகாய் சொல்லுகிறது, ஒருவருக்கு ஒருவர் நீங்க என்ன செய்யணுமா? உதவி செய்யணுமாம். உடனே உதவி செய்யணும் அப்படின்னு போயிட்டு நாளைக்கு போய் 10,000 ரூபாய் எனக்கு 10 பைசா இன்ட்ரெஸ்ட் கொடு, அதுக்கு இல்ல, அந்த உதவி நான் சொல்லலைங்க. அப்புறம் பாஸ்டர் சொல்லிட்டாரு. இப்போ ஈஸி டார்கெட் யாருன்னா பாஸ்டர் சாந்தகுமார் தான். ஆனா அவரு சொன்னார், அவர் சொல்லிட்டு போவார். நல்ல கவனிங்க. நீங்கள் வேதம் சொல்லுகிறது, அவனவன் பெற்றுக்கொண்ட உங்களுக்கு இருக்க கிருபைகளினால, உங்களுக்கு இருக்கிறதான தலந்துகளினாலே, உங்களுக்கு இருக்கிறதான ஞானத்தினால, உங்களுக்கு இருக்கிறதான படிப்பினால, உங்களுக்கு இருக்கிறதான வேலையினால ஏதோ ஒண்ணு ஆண்டவருக்கு அது மூலியமாய் ஆண்டவருக்கு உதவி செய்யணுமா? கர்த்தருக்கு நீங்க அது கொண்டு ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்பது கர்த்தருக்கு அல்லது பிடித்த ஒரு காரியம். இந்த வருஷத்துல கர்த்தர் உங்களை நல்ல ஸ்டுவர்டா வச்சிருக்கிறாரு நான் நம்புறேன். அந்த 4 அல்லேலூயாவுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னவோங்க,
எனக்கு தெரிஞ்ச வேலையை கர்த்தருக்கு நான் செய்யும்படிக்கு வாஞ்சிக்கிறேன். அல்லேலூயா. இந்த வருஷத்துல நீங்க ஸ்டிவர்டா இருந்தாலும் இல்லைனாலும் அடுத்த வருஷத்துல நல்ல ஸ்டிவர்டா இருக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? ட்ரை பண்ணணும். அல்லேலூயா. நல்ல உக்கிரமக்காரனாய் குருக நிர்வாக கொடு அப்படின்னு தெலுங்குல போடுங்க. அப்படின்னாக்கா எல்லாமே நீட்டா பர்ஃபெக்டா எல்லாத்தையும் செட்ரைட் பண்ணுகிறவன், எல்லாவற்றையும் சரியாய் முன்னுக்கு கொண்டு போகிறவன். அதை கர்த்தர் அழகா சொல்லுகிறாரு, குருக நிர்வாகோடு. அதனால்தான் தாவீதை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், என் வீட்டுல உண்மையுள்ளவன், நம்பிக்கையுள்ளவன். சாரி, மோசேவை பார்த்து சொல்லுகிறான். மோசேவை பார்த்து என் வீட்டுல நம்பிக்கையுள்ளவன், தன் வீட்டுக்கு எல்லாவற்றுக்கும் நம்பிக்கைக்குரியவனாய் இருந்தான். நமக்கும் ஆண்டவர் கொடுத்தத நம்பிக்கையோடு அவருக்கு நம்ம செய்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாகவே ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். கொடுத்ததை பெர்ஃபெக்ட்டா யூட்டிலைஸ் பண்ணணும். உங்ககிட்ட ஒரு தலந்த கொடுத்தா ஒரு தலந்த கொண்டு போயிட்டு நீங்க அதை புதைத்து வைக்க கூடாது. அந்த தலந்த நீ என்ன பண்ணணும்? வியாபாரம் செய்யணும். அத வியாபாரம் செய்த பிறகு அந்த 1-2 வரும். அந்த 2 கர்த்தருடைய சமூகத்துல போய் காமிக்கணும். ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்தது 1, இதோ நான் 2ஆய் மாத்தி இருக்கிறேன். அதை விட்டு வேதத்துல சொன்ன மாதிரி கொண்டு போயிட்டு நீங்க புதைத்து வைத்தீங்க அப்படின்னா அது நல்ல ஒரு உக்கிரமக்காரனுக்கு அது சரியானதல்ல. உக்கிரமக்காரன் அப்படின்னா நீங்க ஸ்டிவர்டா இருக்கிற நீங்க எப்படி இருக்கணும்? அதை நீங்க பன்மடங்கு உயர்த்தவர்களா இருக்கணும். வேலைக்கு போனோம்னா ஒரே சம்பளத்துல 10 வருஷம் வேலை செய்வீங்களா? சொல்ல மாட்டீங்களே. செய்ய மாட்டோம். we need increments, we need hikes. இதெல்லாம் ஜம்ப் பண்ணுவோம். ஜம்ப்னா ஓடி போய் எகிரி குதிக்கிறது இல்ல, இந்த கம்பெனி விட்டு வேற கம்பெனிக்கு மாறுறது. ஏதோ ஒன்று ட்ரை பண்ணிட்டே இருப்போம். சம்திங் ஐ வாண்ட் டு இன்க்ரீஸ் மை பே. எனக்கு வரது நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். நல்ல கவனிங்க, எனக்கு கேட்கிற தேவச்சனமே, கர்த்தர் இந்த இடத்துல உங்களுக்கு கர்த்தர் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு கொடுத்தத நல்ல ஞானமா தெளிவா நீங்க யூட்டிலைஸ் பண்ணணும்ன்றது கர்த்தர் விரும்புறார். நீங்க யூட்டிலைஸ் பண்ணிருப்பீங்க நான் நம்புறேன். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடையது கர்த்தருடையது, தேவனுடையது, ராயனுடையது. அதை நம்ம செய்யறோமா? ஜாக்கிரதை. கர்த்தர் கொடுத்த எல்லாத்துக்கும் ஒரு நாள் கணக்கு கேட்பாரு. நீ என்ன வேணா பேசலாம், யான் வாய் நான் பேசுறேன் அப்படின்னு பேசின அதுக்கு கணக்கு கொடுக்கணும். ஏன் போனோம், நான் சம்பாதிச்சேன், நான் போய் கஷ்டப்பட்டேன், நான் வேர்வை சிந்தினேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு கணக்கு கொடுக்கணும். வேதம் சொல்லுங்க, நான் சொல்லல. எல்லா ஈவுகளும் கர்த்தரால் வருகிறது. கர்த்தர் கொடுக்கிறார். உனக்கு கர்த்தர் பலனை கொடுக்கிறார். ராத்திரியில கர்த்தர் உனக்கு பலனை கொடுக்கிறார். புதிய நாளை கர்த்தர் கொடுக்கிறார். எனக்கு கேட்கிற தேவஜனமே, இனி நான் உங்களை பார்த்து சொல்றேன், எல்லாவற்றுக்கும் கர்த்தரே அதிபதியா இருக்கிறார். அவர் தான் உனக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறார். அதுக்கு நீ சரியான கணக்கு ஒரு நாள் கணக்கு கேட்பாரு. எல்லாரும் கொடுத்துட்டு போனாரு. திடீர்னு ஒரு நாள் வந்தாரு. எஜமான வந்து வேலைக்காரட்ட கேட்கிறாரு, ஏப்பா 5 கொடுத்தனே தலந்துக்கு என்ன பண்ண? ஐயா, நான் வியாபாரம் செஞ்சேன் ஐயா, 5 நான் 10 ஆக்கினேன். வெரி குட், நல்ல தாசனே, என்னை சுதந்திரத்துக்குள்ள சந்தோஷத்துல நீயும் அவங்களை பிரவேசிக்க பண்ணினார். இனி நான் உங்களை பார்த்து சொல்றேன், நீயும் நானும் நல்ல தாசனா இருக்கணும். கொடுத்த மாதிரியே முழுங்கிட்டு என்ன ஒண்ணுமே இல்லைன்னு நினைக்காத. இருக்கிறதை இன்னும் ஆண்டவருக்காக பிரயோஜனப்படுத்துகிறவனாய் நீ இருக்கணும். ஆண்டவருக்கு உன்கிட்ட இருக்கிறது கொஞ்சம் இருக்கட்டும், பரவாயில்ல. ஊழியம் செஞ்சவங்க எல்லாம் இருந்து செய்யல, இல்லாம செஞ்சவங்க தான். ஸ்டார்டிங் காலங்களிலே இல்லாமல் தான். அதுக்கு பிறகுதான் கர்த்தர் உண்மையை முத்தமத்தை பார்த்து கர்த்தர் உயர்த்தினார். இனி நான் உங்களை பார்த்து சொல்றேன், உங்க கையில கொடுக்கப்பட்டது கொஞ்சமா இருக்கட்டும், அதிகமா இருக்கட்டும். ஒருத்தன் சொல்றான், எனக்கு சம்பளமே 10,000 ரூபாய், இதுல தசமாவும் கொடுத்தா 1000 ரூபாய் போயிடுச்சுன்னா 9,000 வச்சு. அப்போ உன்னை நம்பி ஆண்டு ஒரு 50,000 கொடுத்தா எவ்வளவு கொடுக்கணும்? பாதி சம்பளம் கொடுப்பியா? நம்ம ஆண்டவர் கொடுப்பாரா? கேட்கல. 1 லட்சம் கொடுப்பாரா? ஏன்னா கர்த்தர் பாப்பாரு, கணக்கு பார்த்தாரு. அவருக்கெல்லாம் ஒரே ஒரு செகண்ட் தான், டேலி மாதிரி ஒரு தட்டா சர்ற வந்து நிற்கும். நம்ம சர்ச்சில் நிறைய பேர் அக்கௌண்ட்ஸ் தான் படிச்சிருக்கீங்க, எனக்கு தெரியும்.
டெபிட் கிரெடிட் என்னன்னோ சொல்லுவீங்க, எனக்கே கொஞ்சம் கன்ஃபியூஷன் பண்ணி விட்டுருவீங்க. நல்லா கவனிங்க. என்னை கேட்கிற தேவச்சனமே, கர்த்தர் கேட்கிறார், நீ குட் ஸ்டிவர்ட்டா இருக்கணும். கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை கர்த்தர் அநேக பட்டணங்களுக்கு அதிபதியாய் கர்த்தர் மாற்றுகிறார். கர்த்தர் நம்ம கிட்ட உண்மையும் உத்தமத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அது மட்டும் இல்ல, இந்த வருஷம் முழுதுமாய் கர்த்தர் நம்மளை நடத்தி கொண்டு வந்ததுக்காய் கர்த்தருக்கு நம்ம என்ன செய்யணுமா? கிராட்டிடியூட், தேங்க்ஸ் கிவிங், நன்றி உள்ள இருதயம். அதான் நன்றி உள்ள. ஃபர்ஸ்ட் நம்பர் 1 நீங்க உக்கிரமக்காரனா இருக்கணும். நம்பர் 2 நீங்க நன்றி சொல்லுகிறவர்களா இருக்கணும். நன்றி உள்ள இருதயம் உள்ளவர்களா இருக்கணும். இந்த வருஷம் முழுதுமாய் இத்தனை நாட்கள் கர்த்தர் நம்மளை கொண்டு வந்த அந்த பாதைகளிலே கர்த்தருக்கு நம்ம எப்படி இருக்கணும்னாக்கா நன்றி உள்ளவராய். இருக்குதோ இல்லையோ, பெற்றுக்கொண்டோமோ இல்லையோ, அல்லது ஆசீர்வாதங்களை நாம் கர்த்தர் கொடுத்தாரோ இல்லையோ, எதுவானாலும் சரி, ஆண்டவருக்கு என்ன செய்யணும்னா நன்றி சொல்ல கத்துக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளுக்கு நிறைய பேருக்கு நன்றி மனப்பான்மைய சொல்ல மாட்டீங்க. ஆனா எல்லா மிருகங்களும், எந்த மிருகம் ரொம்ப நன்றி உள்ளது? ஆனா மனுஷனை பார்த்து சொல்ல நன்றி இல்லைன்னா அவனை என்ன பார்த்து சொல்லலாம்? அந்த வார்த்தையே சொல்லி திட்டுவோம். அது தப்பு இல்ல. அது இந்த வார்த்தையே சொல்லி அவனை திட்டுவான். நன்றி கேட்டவனை அடிச்சு சொல்லிட்டு அந்த வார்த்தையை சொல்லி விட்டுருவோம். ஆனா அது ரொம்ப நன்றி உள்ளது. ஒரு பிஸ்கெட் வாங்கி கொடுத்தா போதும். டெய்லி ஒரு டீ கடைக்கு போவேன். நான் வாக்கிங் போகும்போது காலையில சில்லுன்னு இருக்கு, கையெல்லாம் அப்படியே விரைச்சு போகுது. அந்த பனி பெய்யும் போது 5:30 மணிக்கு எழுந்துப்பேன். 5:15, 5:45, 5:50 வீட்டு விட்டு வெளியே போயிடுவேன். அந்த வாக் பண்ணும்போது ஷூ இருக்கிறதுனால காலுக்கு தெரியாது, ஆனா கையில சில்லுன்னு இருக்கும். அந்த ஒரு பிளாக் டீ ஒன்று வாங்குவேன். தெரியாதனமா ஒரு நாய் வந்து ஒரு பிஸ்கட் போட்டு டெய்லி எனக்கா வெயிட் பண்ணாது. டெய்லி எனக்காக வெயிட் பண்ணோம். அப்படியே எனக்கு ஒரு பாரா மாதிரி வரும், கொஞ்சம் தூரத்துல இருந்து அப்படியே கூட வரும். அந்த டீ வாட்டில் மட்டும்தான் வரும், அதுக்கப்புறம் வராது. ஏன்னா அது நன்றி உள்ளதா இருக்கிறது. கர்த்தர் நம்மோட எதிர்பார்க்கிறதுன்னு நன்றி உள்ள இருதயத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். என்ன கேட்கிற தேவஜனமே, இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன். நம்பர் 1 நீங்க உக்கிரமக்காரனா இருக்கணும். உனக்கு கொடுக்கப்பட்டதுல கொஞ்சமாகிலும் அதிகமாகிலும் எதுவா இருந்தாலும் அதுல கர்த்தர் உனக்கு கணக்கு கேட்பாரு. அந்த கணக்குல நீ சரியா இருக்கணும். நம்பர் 1. நம்பர் 2 நீங்க நன்றி சொல்லுகிறவர்களா இருக்கணும். கொஞ்சமோ அதிகமோ அதுலயே கரெக்ட் இல்லைன்னா உன்னை கூப்பிட்டு இன்னொன்னு கொஞ்சம் அதிகமா கொடுப்பாங்களா? சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் இன்னைக்கு வாசிக்கல 1 தெசலோனிக்கர் 5:18 வாசிங்க. நேற்று தியானிச்சதுதான். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவது தேவ சித்தமாய் இருக்கிறதாம். எல்லாவற்றினாக்கா நன்மை, தீமை, உயர்வு, தாழ்வு எல்லாவற்றும். இந்த வருஷம் உயர்வுக்கு தேங்க்யூ இல்ல, ப்ரொமோஷனுக்கு தேங்க்யூ, டி ப்ரொமோஷனுக்கும் சொல்ல மாட்டீங்களே, தேங்க்யூன்னு சொல்லுங்களேன். இந்த வருஷம் வேலை கிடைச்சதுக்கு தேங்க்யூ, இந்த வருஷம் வேலை போனதுக்கும் இது சொல்ல மாட்டீங்க. பலே மஞ்சோடுற பாஸ்டர், தேங்க்யூ சொல்லுங்களேம்மா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புது வண்டி வாங்குறது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வண்டி போனதுக்கும் எல்லாவற்றுக்கும் நன்றி சொல்லுகிறதா இருக்கணும். வேதம் சொல்லுகிறது, நான் சொல்லல. தேவ சித்தமாம். எல்லாத்துக்கும் நன்றி சொல்லு, எல்லாத்துக்கும் நன்றி சொல்லு. கர்த்தருக்கு நன்றி சொல்லி சொல்லிட்டே இருக்கணும். தேவ பக்தர்கள் அப்படித்தான் செய்தார்கள். இனி கேட்கிற தேவ ஜனமே, கர்த்தர் சொன்னார், நீ அந்த துறவு கிட்ட போன்னு சொல்லும் போது துறவு கிட்ட போனா அந்த இடத்து காகம் வந்தது, போஷித்தது. எதுக்கு ஏன்னு கேட்காத, எல்லாத்துக்கும் ஒரு காரணம் உண்டு. உனக்கு அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு செய்வன கர்த்தர் சொல்றார். ஏன் வந்தது உனக்கு தெரியாது, ஏன் போனது உனக்கு தெரியாது. ஆனா கண்டிப்பாகவே அவருடைய நாள்ல சித்தத்தை நிறைவேற்ற அவரால் முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்றேன், இது போலன்னா நீ எங்க போக மாட்ட, தெரியுமா? இது உன்னை விட்டு போலன்னா அப்படித்தானே. ஏசையா அந்த தீர்க்கதரிசி முதல்ல அந்த ராஜாவை பார்த்துக்கிட்டே இருந்தாரு. ராஜா சிங்காசனத்தை பார்த்து பாட்டு பாடிட்டே இருப்பாரு, சந்தோஷமா இருந்தாரு.
அந்த ராஜாவுடைய அரண்மனையில அவருக்கு ஏகபோகமான சாப்பாடு எல்லாமே இருந்தது. ராஜா மரித்த உடனே என்ன செய்யணும்னு தெரியல. இப்போ கண்ணு திறக்கப்படுது. நான் உன்னதத்தில் கர்த்தரை பார்த்தேன், சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற கர்த்தரை பார்த்தேன். இந்த ராஜா போனதுக்கு அப்புறமா உண்மையான ராஜாவை தேடி கண்டுபிடிச்சிட்டான். இந்த வருஷம் எல்லாம் போனதுக்கும் இந்த பிரசங்கத்துக்கெல்லாம் நாங்க ஆமேன்னு சொல்ல மாட்டோம். எங்களுக்கு போனதுக்கெல்லாம் சொல்லாத, வந்ததுக்கு மட்டும் சொல்லு. போனதுக்கும் பலவீனங்களுக்கு, குறைகளுக்கு, அவமானங்களுக்கு, வார்த்தைகளுக்கு, அநேக பிரச்சனைகள் கேள்விப்படும் போது கர்த்தரை துதிக்கிறவன் எவனோ, என் நிமித்தமாய் நீ தூசிக்கப்படும் பொழுது நீ பாக்கியவான். கர்த்தர் சொல்லுங்க, நீ பாக்கியவானாய் பாக்கியவதியாய் கர்த்தருடைய மாற்றினா அடுத்தவன் உன்னை திட்டணும். அதுக்காக நேரா போய் அவங்க கிட்ட போய் நெஞ்சு கீச்சுன்னு போய் நின்று திட்டுன்னு சொல்லக்கூடாது. நம்ம அப்படிதான். பாஸ்டர் சொல்லிட்டாரு என்னன்னு திட்டு வாங்க சொன்னாரு. அதனால நேரம் பைக் எடுத்துட்டு போய் அவனை இடிக்கிறது. அவன் என்ன சொல்லுவான்? திட்டுவான். பாஸ்டர் நான் பாக்கியவான் ஆயிட்டேன். அந்த இது இல்லைங்க. கர்த்தர் நிமித்தம், கர்த்தருடைய ஊழியத்தின் நிமித்தம், கர்த்தருடைய காரியங்கள் நிமித்தம் யாராகிலும் உன்னை திட்டினால், யாராவது உன்னை வருத்தப்படுத்த பண்ணினால் நீ பாக்கியம் உள்ளவன். வேதம் சொல்லுது நீ பாக்கியம். கர்த்தர் உனக்கு பாக்கியவானாய் பாக்கியவதியாய் கர்த்தருனை அழைக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நீங்க கொஞ்சத்திலும் நீங்க உண்மையுள்ளவா, குட் ஸ்டூவர்ட்டா இருக்கணும். நம்பர் 1. நம்பர் 2, தேங்க்ஸ் கிவிங் கொடுக்கணும், நன்றி சொல்லணும். ஏன்னா நம்மளுக்கு கொடுத்தாதான் நம்ம என்ன சொல்லுவோம். கொடுக்கலன்னா சத்தாவன். எல்லாரும் கொடுத்து எனக்கு கொடுக்கல, அவ்வளவுதான். அவர் இந்த ஊருக்காரன் தான் அவருக்கு தெரியும். அவர் எங்கிருந்த வராரு? அவர் கருப்பா இருக்கிறார். கருப்பா இருந்தானா எங்க தானே, வெள்ளையா இருந்தா விட்டுருவியா? யாரா இருந்தாலும் கொடுத்தா சந்தோஷம், கொடுக்கலன்னா எஸ். 3வது நம்பிக்கை, விசுவாசம். விசுவாசம் உள்ளவர்களா இருக்கணும். எப்படி விசுவாசம்? இந்த வருஷம் எனக்கு கிடைக்கலனாலும் ஆனா அடுத்த வருஷத்துல எனக்கு ஆண்டவர் கண்டிப்பாகவே கொடுப்பார்னு நம்பிக்கை உங்களுக்குள்ள இருந்தா நீங்க வலது கரத்தை உயர்த்தி, நான் இழந்ததுக்கும் நான் தோத்ததுக்கும் ஆண்டவரே எனக்கு பன்மடங்கு நீ கொடுப்பீங்க, அந்த நம்பிக்கை விசுவாசம் எனக்குள்ள இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. 3வது விசுவாசம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் நம்பிக்கை, விசுவாசம். இன்னைக்கு நமக்குள்ள ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம், செபிப்போம், எல்லாம் செய்வோம். ஆனா அந்த விசுவாசத்தை மட்டும் நாம இழந்து போயிடுவோம். எனக்கு கேட்கிற தேவச்சனமே, வேதம் அழகாய் சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவனுக்கு அது ஆகும் என்று வேதத்துல வாசிக்கிறோம். எபிரியர் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கல. நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அளவில்லாமல் உறுதியா இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவரா இருக்கிறார். போதும், நல்ல கவனிங்க. இந்த இடத்துல வேதம் அழகாய் சொல்லுகிறது, அல்லாமலும் நம்முடைய, வாசிங்க, நம்பிக்கையை அறிக்கையிடுவதால் போதும். நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை செய்வதினால், சொல்வதினால், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து விசுவாசத்தோடு நாம் அறிக்கையிடும் போது, நாம் சொல்லும் போது, நாம் விசுவாசிக்கும் போது, நாம் அதை கர்த்தருடைய சமூகத்துல எனக்கு கர்த்தர் இதை செய்வார் என்ற ஒரு உறுதியான நம்பிக்கையோடு நீங்க இதை சொன்னீங்கன்னா, வேதம் சொல்லுகிறது அசையாத உறுதியான காரியங்களோடு கூட நீங்க சொன்னால், வாக்குத்தத்தம் கொடுத்தவர் வாக்கு மாறாதவர், அவர் மாத்த மாட்டாரு. ஆமென், ஹல்லேலூயா. இந்த வருஷம் நீ நன்றி சொன்ன. எதுக்கு நன்றி சொன்ன? இல்லாததுக்கு நன்றி சொன்னேன். ஆனா அடுத்த வருஷத்துக்கு விசுவாசத்தோட தான் இங்கிருந்து கடந்து போனோம். இங்கிருந்து போகும்போது 25ல இல்ல, ஆனா 26ல என் ஆண்டவர் என்னை கண்டிப்பாகவே கடாட்சிப்பார், என்னை கண்டிப்பாகவே கர்த்தரை பார்ப்பாரு, எனக்கு விடுதலை நிச்சயம் உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. விடுதலை நிச்சயம், விடுதலை நிச்சயம். யாரோ வேற ஏதோ சொல்றாங்க.
எங்களுக்கு தெரியும். ஓகே, நீங்க ரொம்ப நல்லவங்க. இந்த இடத்துல தெளிவா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வசனம். இது மட்டுமே பிரசங்கமானா ஒரு 45 நிமிஷம் பண்றதுக்கு எனக்கு ரெடியா இருக்கிறேன். ஆனா எனக்கு 2-3 பாயிண்ட்ஸ் இன்னும் கீழே இருக்கு. அதை டிக் டக் டக்குன்னு சொல்லிட்டு நான் முடிக்க வாங்கிக்கிறேன். நல்ல கவனிங்க. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கைன்றது கொஞ்சம் மாத்திர விசுவாசம். உன் விசுவாசம் எது? உங்ககிட்ட இல்லாததுதான் விசுவாசம். எது உங்ககிட்ட இருக்குதோ அதுக்கு அறிக்கையா பண்ண மாட்டேன். புரியல? என்கிட்ட போன் இருக்கு, போனுக்காக நான் மறுபடியும் அறிக்கையிடுவேனா? நோ நீட். ஆண்டவர் ஆல்ரெடி கொடுத்துட்டாரு. என்கிட்ட இப்ப டேப் இல்லை, நான் என்ன சொல்லணும்? சும்மா சொல்றேங்க. இப்போ பாஸ்டருக்கு டேப் மேல இன்ட்ரெஸ்ட் அப்படிலாம் கிடையாது, சும்மா சொல்றேங்க. அப்போ அவன் டேபுக்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வருஷம் என்னால வாங்க முடியல, அடுத்த வருஷத்துல அந்த டேப் வாங்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புறேன். அடுத்த 26ல எனக்கு கண்டிப்பாகவே நீங்க கொடுப்பீங்கன்னு அந்த விசுவாச அறிக்கை சொன்னா அதுதான் கர்த்தர் இந்த இடத்துல சொல்றாரு. இந்த வருஷம் கிடைக்கல, கிடைக்காததுக்கு ஒரு நன்றி சொல்லுங்களேன். சொல்ல மாட்டீங்களே? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, கேட்ஜெட்ஸ் அப்புறம் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே எவ்ரி 3 months ஒன்ஸ் என்னன்னா அப்டேட். இப்போ வாங்கினது இன்னொரு 3 monthsல அது பழசு. டெக்னாலஜி ரொம்ப ஸ்பீடா வளர்ந்துட்டு இருக்கு. கார் டெக்னாலஜி கூட, வெஹிக்கிள்ஸ் கூட பயங்கர ஸ்பீடா டக்கு இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு. அப்ப இந்த வருஷம் வாங்கியிருந்தா அடுத்த வருஷம் இது பழசு. அடுத்த வருஷம் வாங்கினா சொல்ல மாட்டீங்க. ஆண்டவர் உனக்கு புதுசு கொடுக்கணும் விரும்புறாரு. ஆனா நம்ம என்ன சொல்றோம்? எனக்கு பழசதாவது பார்த்து கொடுப்பா, ஏதாவது காயலாங்கடந்து வாங்கி கொடு. இல்ல, உனக்கு புதுசு நல்லதா கொடுக்கணும் கர்த்தர் விரும்புறாரு. ஹல்லேலூயா. ஆபிரகாம கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சாரு. அந்த முதிர் வயதில் கர்த்தரை கடாட்சித்தார். கர்த்தர் அவனை கண்டு கர்த்தர் உண்மையாக அவனை ஆசீர்வதித்தார். வேதம் சொல்லுகிறது, அழகா சொல்லுகிறது. அவன் சொல்றான், ஆண்டவரே எங்க வீட்டுல வேலை செய்யற இந்த எளிய ஆசரை வச்சு என்னை நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. என்னை கேட்கிற தேவச்சனமே, ஆண்டருக்கு சப்ஸ்டிட்யூட் பிடிக்காது. உனக்கு வாக்குத்தத்தம் என்ன பண்ணினாரோ அந்த வாக்குத்தத்தத்தை உன்னை கொண்டுதான் கர்த்தர் செய்வார். ஆமன்ற கவன கையத்துக்கு ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். வாக்கு மாற மாட்டார், வாக்கு மாற மாட்டாரு. நல்ல கவனிங்க. வேதத்துல வாசிக்கும் போது ஒரு வசனம் இப்படி இருக்கு. ஒரு மனுஷன், அந்த பேரை மறந்துட்டேன், அந்த மனுஷன் கர்த்தர் அவனுக்கு என்ன பண்ணாருன்னா, அவன் ஒரு அல்லது கர்த்தருடைய ஆலயத்துல வேலை செய்கிற ஒரு மனுஷனா இருந்தான். அவனுக்கு கர்த்தர் இப்படி சொன்னார், நீ இரட்சகரை பார்க்க மட்டும் நீ உயிரோடு இருப்ப, அவ்வளவுதான். இயேசு கிறிஸ்து பார்க்கிற வரலாம் அவனுக்கு சாவே கிடையாது. இயேசு கிறிஸ்து அந்த ஆலயத்துக்கு 12 வயசுல அந்த வேதத்தை வாசிக்கிறதுக்கு உள்ள போவாரு. இவன் பார்த்துருவான். அப்ப பரிசுத்த ஆவி அவன் மேல வந்து அந்த ஆவியானவர் சொல்லும், இவர் தான் இரட்சகர்னு சொல்லும் போது நேரா இயேசு கிறிஸ்து கிட்ட போய், கர்த்தாவே நான் உம்மை கண்டேன், இந்த பாம்புடைய அல்லது இந்த உயிர் போனாலும் பரவாயில்லன்னு சொல்ல அவன் இறந்துட்டான். பார்க்கிற வரலாம் அவனுக்கு உயிர் சொல்ல மாட்டீங்க. கர்த்தர் வாக்குதத்த புத்திரனை கொடுக்கிறேன்னாரு, அதை பெற்றுகிறவரெல்லாம் நம்மால சாக மாட்டான். நீ கானான் தேசத்தை பாப்பேன்னாரு, பாக்கிறவா நம்மால சாக மாட்டான், பார்த்தா செத்துருவான். ஒருவேளை நமக்கு அந்த மாதிரி ஒரு வாக்குதத்தம் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், கானான் தேசத்தை பார்ப்போம், நம்ம சொல்ல மாட்டீங்க. அது வரலாம் அப்படியே ஒரு யூட்டன் அடி. சும்மா சொல்றேன், ஒரு வேலை திடீர்னு அந்த ஆர்ட் சிக்னல் நீங்க பாத்தீங்கன்னா செத்துருவே அப்படின்னா ஆர்ட் சிக்னல் பக்கம் போவோம். நம்ம ஒன்லி ராய்புரம் இது ரூட்ல அப்படி போய் சுத்தி அப்படி போவோம். ஆனா மோசேக்கு கர்த்தர் சொன்னார், நீ பார்க்கிற வரலாம் நீ உயிரோடு இருப்ப, பார்த்த பிறகு நீ செத்துருவ. நல்ல கவனிங்க. இனி கேட்கிற தேவஜனமே, இனி நான் உங்களை பார்த்து சொல்றேன், உனக்கு கொடுக்க வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நிறைவேற்ற அவர் வல்லவர். அந்த விசுவாசத்தை நீங்க கையில பிடிக்கணும். இந்த வருஷம் நடக்கல, ஆனா நான் அடுத்த வருஷத்துல அதை காணாமல் என் ஆண்டவனை கொண்டு போக மாட்டார், நான் பார்க்க போறேன். ஆமென், ஹல்லேலூயா. விசுவாசம் என்பது பயங்கரமானதுங்க, ரொம்ப ரொம்ப பயங்கரமானது. போன வருஷத்துல நான் ஆண்டவரை பார்த்து ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சொன்னேன். கடந்த வருஷத்துல கர்த்தரை நடத்தி கொண்ட பாதைகள் ஆண்டவர் அற்புதமாய் நடத்தி கொண்டு வந்தார். எனக்கு ஆபரேஷன் பண்ண பிறகு நிறைய இடத்துக்கு வெளியில போக முடியல, வருத்தப்பட்டது நாட்கள் உண்டு.
ஆண்டவரே, நான் ஊழியத்தெல்லாம் நிறைய இழந்துட்டேன்னு வேதனைப்பட்ட நாட்கள் உண்டு. ஆனா மறுபடியும் கர்த்தர் பட்டி டிங்கரை பார்த்து எல்லாம் தட்டி கிட்டி சரி பண்ணி இப்ப மறுபடியும் ஓட கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அதுக்கான கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. என் பலவீனத்திலே கர்த்தர் துணை நின்றார். வாக்குத்தத்தம் கர்த்தர் பண்ணினார். அநேக இடங்களுக்கு கர்த்தர் உபயோகப்படுத்த வாக்குத்தத்தம் பண்ணினார். அந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றி வருகிறதுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க உட்கார்ந்து கொடுக்க பேத்தேல் சபையில் உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைய பார்த்து நான் சொல்லுகிறேன், உன் வாக்குத்தத்தங்கள் வீண் இல்ல. வாக்குத்தத்தம் பண்ணினவர் வாக்கு மாறாதவராய் இருக்கிறார். இந்த இடத்துல உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க வாயை திறந்து அறிக்கையிட்டால் அது உங்களுக்கு அது ஆகும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கையை உயர்த்தி ஆமென், ஹல்லேலூயா. உன் வாயின் வார்த்தையை கர்த்தர் உறுதிப்படுத்த போகிறார். உன் வாயின் வார்த்தையின்படி உனக்கு ஆக கடவுது. நிறைய பேருக்கு என்னன்னா வாயை தர, இப்போ இடையில என்னன்னா நிறைய பேருக்கு என்ன சொல்றது, எல்லாரும் நம்மளை பார்த்து நீ பாவமா, நீ ரொம்ப டயர்ட் ஆயிட்டமா, நீ அப்படின்னு என்ன சொல்லுவாங்க, பரிதாபம் என்னை பார்த்து சொல்லணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஹலோ, அவங்க பரிதாபம் நம்மளுக்கு தேவை கிடையாது. யாருடைய பரிதாபம் நமக்கு வேணும்? அவர் நம்ம மேல பரிதாபப்பட்டா போதும். மனுஷன் பரிதாபப்பட்டு என்ன செய்ய போறான்? ஆமென், ஹல்லேலூயா. இந்த தயவு செய்து சபையில் யாராவது பரிதாபங்கள் யாராவது இருந்தீங்கன்னாக்கா இனியோட தூக்கி குப்பையில போட்டு போயிடுங்க. என்னை யாரு பார்த்த பரிதாபப்படவே சொல்ல மாட்டீங்களே. ஆனா அது மாதிரி சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சில பேருக்கு அதுவே ரொம்ப பிடிக்கும். எப்போ பாரு என்ன பார்த்தா உடம்பு சரியில்லைம்மா, கஷ்டமா இருக்கு, அவங்க ஐயோ அப்படியா, சரி 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 சரி, தண்ணி சாப்பிடுறீங்களா, டீ சாப்பிடுறீங்களா, அவ்வளவுதான். பரிதாபங்கள் உனக்கு வேண்டாம். நீ எப்படி தெரியுமா? மான்கான்கள் உடையவன். நீ ஓடுவன். உன் விசுவாசம் உன்னை உயிர்ப்பிக்கும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வேலையை பார்த்து சொல்லு, வாயை திறந்து சொல்லு, நான் பலனா இருக்கிறேன்னு சொல்லு, கர்த்தரை உற்சாகமா வைத்திருக்கிறேன்னு சொல்லு, என் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு சொல்லு, கர்த்தர் என் குடும்பத்தில் அற்புதம் செய்வாரு சொல்லு. என் தேவன் செய்ய அவர் வல்லவர். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, உன் வார்த்தையின் வாக்கின்படி என் தேவன் உனக்கு செய்வார். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தயவு செய்து நெகட்டிவ் வேர்ட்ஸை விடுங்க. உலகத்தான் சொல்லுவான் பாசிட்டிவ் எனர்ஜி, நெகட்டிவ் எனர்ஜி. கேள்விப்பட்டீங்களா? என்னன்னு தெரியல, இங்க வந்தால எனக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வருது. ஏதோ எனக்கு தெரியாது அதை பேர்பட்டதெல்லாம், அது எனக்கு தெரியல. ஆனா வேதம் சொல்லுது, நான் என்ன பண்ண போறேன், எனக்கு வயசு ஆகி போச்சு, அவ்வளவுதான். என்ன பண்ண போறேன், விடு, எனக்கு வெள்ள முடி வந்துச்சு, கருப்பு அடிச்சுக்கோ. ஏன் நாங்க அடிக்கல? அடிக்க வச்சுட்டாங்கல்ல. நல்ல கவனிங்க. நான் ஏன் சொல்றேன்னா, நல்ல கவனிங்க. எனக்கு கேட்கிற தேவச்சனமே, வாக்கு வாயிலிருந்து வருகிற வார்த்தை விசுவாசம் உள்ளதா இருக்கட்டும். எப்ப பாரு நான் செத்துருவேன், எனக்கு வேலை போயிடும், நான் அப்படி ஆயிடுவேன், நான் அப்படியா பிசாசு பாத்திரமோ, அவனே சொல்லிட்டான் ஆண்டவரே. அந்த அம்மாவே சொல்லிச்சு நான் செத்துருவேன்னு. இப்பவே மரண தூதனை. ஹலோ, சில நேரத்தில் நம்மளே காசு கொடுத்து வா. ஏன்னா யார் சொன்னது? ஊரு மேல போற, ஒண்ணுமே தெரியாத மாதிரி அடிக்கிறீங்க பாருங்க. ஏன் வேதம் சொல்லுது, அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுதனால் அசைவில்லாத உறுதியாய். எங்க விசுவாசம்? எங்க போயிச்சு விசுவாசம்? எங்க போயிச்சு விசுவாசம்? 90 வயதிலும் பிள்ளையை பெற முடிய விசுவாசம் நம்முடைய விசுவாச தகப்பனாகிய ஆபிரகாம் உனக்கு கற்றுக் கொடுக்கவில்லையா? கர்த்தர் செய்வார் இந்த நம்பிக்கை உனக்கு எங்க போயிச்சு? எங்க உடைய விசுவாசம்? விசுவாசை அறிக்கையிடு. தேவையில்லாத பிசாசுக்கு இடம் கொடுக்காத. அவ்வளவுதான் என் வாழ்க்கை அப்படி சொன்னியா, அவ்வளவுதான் உன் வாழ்க்கை. இனிமே இந்த வருஷத்தோட தயவு செய்து இந்த வார்த்தைகள் எல்லாம் குப்பைய கட்டி, அந்த குப்பை மாதிரி கட்டி தூக்கி குப்பையில போடுங்க. புரியல? செய்வேன், நான் வாழ்வேன், என் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க,
சொல்லி விசுவாசிக்கிறது கூட உனக்கு கஷ்டம்னா உன்னை சரிப்படுத்துறது யாராலையும் ஏசப்பாலும் முடியாதுங்க. விடு. நிறைய பேர் ஆனவன் நான் செத்தா நீ நல்லா இருப்பியா, சத்தியமா அது பண்ணு இப்படி சொல்லுங்களேன், என்ன ஆகும்? என்ன சாவ சொல்றியா நீ? ஒரு பாட்டியமா இருந்தாங்க. இந்த பாட்டியம்மா வந்து ஜெபிக்க சொன்னாங்களாம் ஒரு பாஸ்டர் கிட்ட. அந்த பாஸ்டர் சொன்னார் எனக்கு. அந்த பாஸ்டர் ஜெபம் பண்ணதாராம், ஐயா எதுக்கு வீட்டில எல்லாம் கஷ்டம், ரொம்ப வருத்தமா இருக்கு, அதனால நான் கடலுக்குள்ளே போயிடுறேன், ஜெபம் பண்ணு அப்படின்னு. இந்த பாஸ்டர் சீரியஸா ஏந்து, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், இந்த தாயாரை நீங்க கொண்டு போங்க ஆண்டவரை அப்படி ஜெபம். நடுவில் கோவம், நானே ஏதோ கோவப்பட்டு சொன்னா நீ பாட்டுக்கு ஜெபம் பண்ணு. அந்த பாஸ்டர் ஒரு நிமிஷம் ஆடிவிட்டு, நீ தானமா சொன்ன, அப்படிதான் சொல்லுவாங்க. நோ, அவிசுவாச வார்த்தைகளை இந்த வருஷம் வர வேண்டாம். என் தேவன் எது வேணாலும் செய்ய அவரால் ஆகும். நம்பிக்கை கர்த்தர் ஊட்டுகிறார். 90 வயதில் இருக்கிறவனுக்கு கர்த்தர் ஒரு பிள்ளையை கொடுக்க முடியும்னா, 5 அப்பங்களை கொண்டு கர்த்தர் 5000 பேரை போஷிக்க முடியும்னா, காற்றையும் கடலையும் கர்த்தர் அடக்க முடியும்னா, இனி நான் உங்களை பார்த்து சொல்றேன், இந்த விசுவாசம் உங்களுக்குள்ளாய் வர கடவுளே. 25 கிடைக்கலனா ஏன் 26 உனக்கு கர்த்தர் செய்ய மாட்டாரா? அந்த நம்பிக்கை உனக்கு இல்லையா? உறுதியான ஒரு நம்பிக்கை, உறுதியான ஒரு விசுவாசம். வாக்கு மாறாதவர். நீ மாறலாம், ஆனா அவரு மாற மாட்டாரு. He is the same forever and ever. எல்லா நாளும் ஒரே விதமா இருக்கிற கர்த்தர். உன்னை பார்த்து சொல்றேன், கண்டிப்பாகவே கர்த்தர் உன் நம்பிக்கையை நிறைவேற்ற. சொல்லும் போது கையை உயர்த்தி அல்லேலூயா. நல்ல கவனிங்க. 1 உக்கிரமக்காரனா இருக்கணும். நம்பர் 2, எனக்கு நிறைய பேர் சொல்றாங்க, நீ பிரசங்கத்தை ஒரு பெரிய எஸ்ஏ மாதிரி சொல்ற, எங்களுக்கு அது மாதிரி பிடிக்கல, எங்களுக்கு என்ன மாதிரி சொல்லு. டூ அந்த பக்கம் டஸ் என்னது, டோன்ட்ஸ், டூ ஆர் டோன்ட்ஸ், இது அது அப்படி சொல்லு அப்படின்னு சொன்னதுனால மறுபடியும் நான் இப்போ பாயிண்ட் எடுத்து வந்துட்டேன். ஸோ நல்ல கவனிங்க. 1 உக்கிரமக்காரனா இருக்கும். 2 நன்றி உள்ள இருக்கணும். 3 நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? ஒருத்தர் ராத்திரி முழுதான் கதை சொன்னானா? ஏங்க அடுத்த வருஷத்துக்கு நம்பிக்கைங்க, 2026க்கு நம்பிக்கை. என் தேவன் அடுத்த வருஷம் இது கண்டிப்பாகவே செய்வார் என்ற நம்பிக்கை இந்த வருஷம் உனக்கு இருக்கணும். இந்த வருஷம் நடக்கலன்னு வேதனைப்படாத, அதுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லிட்டல, கிடைக்காததுக்கு நன்றி சொல்லிட்டல. இப்போ அடுத்த பாயிண்ட்ல அடுத்த வருஷம் என் ஆண்டவர் செய்வார் நம்பிக்கை, உறுதியாய் நம்பிக்கை பெற்றுக்கொண்டு நீ போக போற. ஆமென், ஹல்லேலூயா. 2வது, 3வது, 4வது கடவுளுடைய அன்ஃபாலிங் லவ். அப்படின்னா அவர் அன்பு கூர்ந்துகிட்டே இருக்கிறார். நீங்க சொல்லலாம், நான் பாயிண்ட் சொல்லுவாருமா தமிழ்ல, நம்மளுக்கு தெரிஞ்ச தமிழ்ல தான் சொல்லி விட வேண்டாம். நல்ல கவனிங்க. அவர் கைவிடாத அன்பு. இந்த வருஷம் முழுதுமா கர்த்தர் எப்படி நடத்திட்டு வந்தாரு? அவருடைய அன்பு குறையவே இல்லை. பாத்தீங்களா? சில நாள் நம்ம ஜெபிப்போம், சில நாள் ஜெபிக்க மாட்டோம். பொய் சொல்லக்கூடாது. சந்தோஷம் அதிகமாயிடுச்சுன்னா ஜெபம் வராது. துக்கம் அதிகமாயிடுச்சுன்னா, சில பேர் தூக்கம் அதிகமாயிடுச்சுன்னா கொரட்டை வரும். உண்மைதானே? நல்ல கவனிங்க. இப்போ இந்த அவருடைய கரம் கைவிடவே இல்லை. 4வது சொல்லுங்க பார்க்கலாம். 1 2 3 நம்பிக்கை, விசுவாசம். 4 கர்த்தர் கைவிடவே இல்லை, அவர் அன்பாக தான் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிக்கலாம் ஒரு வசனத்தை என்னோட திருப்பி. ரோமருக்கு எழுதின நிருபம், ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 38, 39 கடைசி வசனங்கள். மரணமானாலும் ஜீவனானாலும்
அதிகாரிகளானாலும், வல்லமைகளானாலும், நிகழ்காரியங்களானாலும், வரும் காரியங்களானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. கையை வைத்தவர் ஆமென் சொல்லுங்களேன். ஆமென், ஹல்லேலூயா. எது வந்தாலும் வராம போனாலும் அவருடைய அன்பு மட்டும் மாறல. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் தகப்பனை போல இருக்கிறவர், ஒரு தாயை போல நடத்துகிறவர். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை நேசித்த நேசத்துக்கு என்ன தெரியுமா பண்ணாரு? தன் ஜீவனையே கொடுத்தார். இன்னைக்கு நாம ஆண்டவர் என்ன கொடுத்தாருன்னு சொல்றோம்? யாரும் கொடுக்காத ரத்தத்தை நமக்காய் சிந்தினார். யாரும் கொடுக்காத அந்த ஜீவனை நமக்காய் கர்த்தர் கொடுத்தார். என்னை கேட்கிற தேவஜனமே, ஆண்டவர் அவ்வளவு பெரிய கர்த்தர், சிங்காசனத்துல வீற்றிருக்கிறவர், பூரண அழகுள்ளவர், துதிக்கப்படத்தக்கவர், அநேக தேவதூதர்களால போற்றப்படுகிற அந்த கர்த்தர் இந்த பூமிக்கு கடந்து வந்து உனக்காய் எனக்காய் மரித்து நம்மளை கர்த்தர் தன்னோடு கூட வைத்துக் கொள்ள விரும்புகிறார். அவர் இடத்துல இருந்து நம்மளை பிரிக்கவே, ஏன்னா அந்த அன்பு பார்த்துட்டான், அந்த அன்பு ருசி பார்த்துட்டான். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு நேரத்துல ரட்சிக்கப்படாத போது இஷ்டம் போல வாழ்ந்த நாட்கள் உண்டு, இஷ்டம் போல திரிந்த நாட்கள் உண்டு. ஆனா நல்ல கவனிங்க, எப்போ இயேசு கிறிஸ்துடைய அன்பை, உண்மையான அன்பை ருசி பார்த்தோமோ, அன்னைக்கு கர்த்தருடைய அன்பினால பிணைக்கப்பட்டோம், பிடிக்கப்பட்டோம், வணைந்து கொள்ளப்படப்பட்டோம், அல்லது இழுத்து கொள்ளப்பட்டோம். ஆனா இன்னைக்கு அவரோடு இருக்கிறதுக்கு காரணம் ஒண்ணுன்னா, அவருடைய அன்பு மாறாததா இருக்கிறது. உயர்வோ தாழ்வோ அல்லது பட்டினியோ பசியோ நிறைவோ எதுவா இருந்தாலும் அவரை என்னை விட்டு விலகாதிருக்கும்படி. ஆமென், ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, இன்னைக்கு நிறைய பேருக்கு, கிறிஸ்தவர்களுக்கு கொஞ்சம் பணம் வந்தா கீழே உட்கார பிடிக்காது. நான் போய் சொல்லல, நான் சேர்ல தான் உட்காருவேன். நான் மாசத்துக்கு 2 லட்சம் சம்பாதிக்கிறேன். நான் போட்டிருக்கிற பேண்ட் எவ்வளவு தெரியுமா? 5000 ரூபாய். நான் இல்லைங்க, சும்மா சொன்னாங்க. அப்புறம் நீங்க, ஓ அண்ணா 5000 ரூபாய் போட்டுங்கிற, இது தைச்சிட்டு வந்த பேண்ட் எனக்கு தெரியாது. நான் 5000 ரூபாய், நான் கீழே உட்காந்தா மண் ஆகும். ஒரு காலத்துல அதே இடத்துல உருண்டு பிறண்டு இருந்திய. உயர்வு செட்டில பார்க்க கூடாது. உன் பணம், உன் கேஜெட்ஸ், அவுட்ஃபிட், நீங்க நம்பிங்களா மாட்டீங்களோ, நான் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா என் வாழ்க்கையுடைய தரத்தையும் காரியத்தையும் யோசனைகளும் நான் ஒவ்வொரு கால்குலேட் பண்ணிட்டே இருப்பேன். நான் இல்லை, என்னோட உதாரணமா நான் சொல்லிக்கிறேன். ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல, என்னுடைய கெரியர் ஸ்டார்டிங் ஸ்டேஜ், அப்ப என்ன பண்ணுவேன்னா, ஒவ்வொரு பேண்ட் ரொம்ப மதிப்புக்குரிய பேண்ட் தான் போடுவேன். அப்படிதான் போடுவேன். ஷர்ட் அப்படிதான், ரொம்ப என்ன சொல்றது, காஸ்ட்லியா போடணும். அப்பதான் என்ன 10 பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை. எவனும் மதிக்க மாட்டான்னு வச்சுக்கீங்களேன், சும்மா சொல்றேன். என் ஷூ எப்படி இருக்குன்னா, எல்லாரோட பெஸ்டா இருக்கணும், தி பெஸ்டா இருக்கணும். நான் போற இடத்துல நான் தான் பர்ஃபெக்டா இருக்கணும். நம்ப மாட்டீங்க, உண்மைதான் நான் சொல்றது. ஈவன் என் பைக் அப்படிதான் இருக்கணும், என்னுடைய வாட்ச் அப்படிதான் இருக்கணும், என்னுடைய செல்போன் அப்படிதான் இருக்கணும். யோசிப்பேன், யோசிக்க மாட்டல, அதை செய்வேன். அதுக்காக கடனை கூட வாங்கி வேணா பண்ணுவேன், ஆனா அதை விட மாட்டேன், செஞ்சிருவேன். நல்ல கவனிங்க, அது ஒரு ஸ்டேஜ். அப்புறம் ஒரு ஸ்டேஜ் வந்தது, என்னுடைய கேஜெட்ஸோ, என்னுடைய அவுட்ஃபிட் பார்த்து, என் வெஹிக்கிளை பார்த்து எனக்கு கௌரவிக்க தேவையில்லை. என்னுடைய ஒர்க்கை பார்த்து, நான் கர்த்தரோடு கூட இருக்கிறத பார்த்து எனக்கு மதிப்பு வரணுமே ஒழிய, என்னுடைய அவுட்ஃபிட்னால எனக்கு மதிப்பு ஒரு காலம் கிடைக்காது. அது பொய்யானதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்டேட் ஆன நிறைய பேர் அப்டேட்னாக்கா 5000 போறோம், 10,000, அந்த அப்டேட் இல்ல. நான் புரிந்து கொண்டேன். இன்னைக்கு நான் உண்மையாகவே சொல்றேன், நேற்று வரத்துக்கு போயிருந்தேன். மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னா உங்களுக்கு தெரியுமா? காலு கை இல்லாத கஷ்டப்படுறவங்க, அவங்களுக்கு எல்லாருக்கும் அரிசி, பருப்பு, எண்ணெய், சோப்பு அதெல்லாம் கொடுக்கணும்னு எனக்கு மனசுல இருந்தது. நல்லா இருக்கிறவங்க நம்ம ஏன் உதவி செய்யணும், இல்லாதவங்களுக்கு. அதுதான் கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி என்னால் பண்ண முடியல. ஸோ கிறிஸ்மஸ்க்கு அப்புறம் கூட பரவாயில்ல,
இயேசு அவங்களை நேசிக்கிறாருன்னு சொல்லிட்டு கொடுத்து வரத்துக்கு போனோம். போயிட்டு அந்த இடத்துல போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது ஒருத்தர் என்ன பார்த்து கேட்டாரு, ஐயா உங்களுடைய ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னாரு. உண்மையா சொல்றேன், இதே பேண்ட் தான் 2 நாள் போட்டுனுக்கிறேன். இதே பேண்ட் தான். ஷர்ட்டு வந்து ஒரு 200 ரூபாவோ 250 ரூபாவோ இந்த துணி வாங்கி ஒரு 300 ரூபா 350 ரூபா எவ்வளோ தெரியல, அவங்க தான் வாங்கிட்டு வருவாங்க. போய் தைச்சி எடுத்துன்னு வந்து போட்டாங்க, அதுதான் போட்டுன்னு போனேன். இப்போ ஒரு காலத்தில் ரொம்ப அதிகமாக பேச நினைக்கிறேன், ஒரு 3000 ரூபாய் 4000 ரூபாய் பேண்ட் தான் போடுவேன், போட மாட்டேன். சட்டை கூட ஒரு 2000 3000 இந்த தான் போட்டுப்பேன். அது பிராண்ட் இருக்கணும் மேலே. ஓ இங்கே கூட இருக்குது. அப்போ இது வந்து ராம்ராஜ், இது யாரோ செச்சால தான் வாங்கி கொடுத்தாங்க, எனக்கு தெரியாது. இதுன்னா ஒரு 700 ரூபா 800 ரூபா அப்படி இருக்கும். அப்போ நான் சொன்னேன், ஐயா இந்த ஷர்ட்டுடைய வேல்யூ டோட்டலாகவே 600, இது ஒரு மிஞ்சி பண்ண ஒரு 600 ரூபா 1500 ரூபா தான் இருக்கும். அப்படியா, ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ கவனிங்க, நம்முடைய ஒர்க்கை பார்த்து தான் நம்மளுக்கு கௌரவம், நம்முடைய பரிசுத்தத்தை பார்த்து தான் நம்மளுக்கு வேல்யூ. உன் அவுட்ஃபிட்னால உனக்கு வேல்யூ கிடையாது. இருக்கீங்களா? புரியல? எங்கிருந்து வந்தோம்? சபை என்பது என்ன? வேத மலகாய் சொல்லுகிறது, ஆமே நாளையிலூயா, எதுவானாலும் பணம் வரும். யோபு விட நீ பணக்காரனா? எல்லாம் ஒரு மாதிரி சைலண்ட் ஆயிட்டீங்க. யோபு விட பணக்காரனா? யாக்கோபை விட நீ பணக்காரனா? கோலும் கையுமா போனா வரும்போது புரியல, சீமானாய் வந்தான். நான் தமிழர், அவர் இல்ல, பணக்காரனா வந்தான். அப்புறம் நீங்க சொல்லுவீங்க இல்ல விஜயா வந்தான்னு சொல்லுவீங்க. அது இல்ல, வரும்போது பணக்காரனா வந்தான், செல்வ சீமானாய் வந்தான். எங்க போனான்? பேத்தேல்ல இருந்து போனான். திரும்பி எங்க வரான்? எல்லாத்துக்கும் பக்கத்துல வச்சு, இந்த இடத்துல நான் வெறுமையா இருந்தேன், இந்த இடத்த நான் மறக்க மாட்டேன். அந்த இடத்துல கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை கட்டி அந்த இடத்துல அவன் பண்டி இட்டான். ஆமே நாளையிலூயா. கர்த்தர் நம்பிக்கை உறுதியை பார்த்து தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. ஆண்டவர் சும்மா ஆசீர்வதிக்க மாட்டாரு. ஆமே நாளையிலூயா. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், எனக்கு கேட்கிற தேவ ஜனமே, நீ எது ஆனாலும் என்ன ஆனாலும் சரி, ஆண்டவர் உனக்கு கைவிடாம இருக்கணும்னா உனக்குள்ள அல்லது ஃபைனான்சியலா சேஞ்சஸ் வரலாம், பிசிக்கலா சேஞ்சஸ் வரலாம், ஏஜ் டிஃபர் ஆகலாம், அல்லது அளவுகோல்கள் மாறலாம். ஆனா கர்த்தர் உன் இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். அவருக்கு முன்பதாக ஒரே மாதிரி இருக்கணும், ஒரே விதமா இருக்கணும். அதுதான் கர்த்தருக்கு பிடிக்கும். ஆமே நாளையிலூயா. அதனால தான் பவுல் இங்க சொல்றான், என்ன வந்தாலும். ஹலோ, சொல்ல மாட்டீங்களே? வேலை கிடைக்கிறோம் சோத்திரம், வேலை கிடைச்சவனே கர்த்தருக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? கரெக்டா? வீடு கட்ட வரலாம், கர்த்தருக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். வீடு கட்டுறது, வீடு கட்டின உடனே அவளை தான், அந்த வீடை நான் கழுவி நிற்கிறேன், அந்த வீடை நான் அப்படியா? பைக் வாங்கணும் பைக் வாங்கணும் பைக் வாங்கணும் பைக் வாங்க ஆண்டவரே, அந்த பைக்கை விட்டு இறங்கே வர மாட்டேறான், பைக்கு மேலே உட்காந்துக்கிறான். திடீர்னு வீட்டுல உட்காந்துருப்பேன், அந்த பைக் அவனை தூக்கிட்டு போயிட்டான். அப்ப எங்க உட்காருவேன்? இதை நான் கேட்கறேன். நான் உன் அவுட்ஃபிட் எவ்வளவு காஸ்ட்லியா இருந்தா ஆண்டரோட காஸ்ட்லியா? எங்கிருந்து எடுக்கப்பட்ட அன்ஃபாலிங் லவ். கர்த்தருடைய கரம் உன்னை கைவிடாது. நீ தான் அவர் கைவிட்டு போயிட்டு இருக்கிற. ஆமே நாளையிலூயா. திரும்பி வரும்போது பேத்தேலுக்கு வந்தான். ஆமே நாளையிலூயா. நல்ல கவனிங்க. 2வது கிரேஸ் அண்ட் ஃபர்கிவ்னஸ், கிருபையும் மன்னிப்பதிலும். வேதத்துல வாசிங்க, ஒரு மன்னிப்பதில் வல்லல் அவர். யாரு? கர்த்தர். இந்த வருஷத்துல தெரிஞ்சோ தெரியாமலையோ எத்தனையோ பாவங்கள், கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள், கர்த்தருக்கு பிடிக்காத காரியங்கள், கர்த்தருக்கு பிடிக்காத செயல்கள் ஒருவேளை நம்ம செய்திருக்கலாம். ஆனா கர்த்தர் இந்த வருஷத்தின் கடைசியில கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை நான் விட்டு கொடுக்காத அன்பினால நான் உன்னை நேசித்தேன், உன்னை நான் மன்னித்தேன். அது மட்டுமில்ல, என் கிருபையை உன்மேல பொழிந்தேன். நம்பர் 1 உக்கரக்காரன். அந்த 3 பேர் தான் வருது, உக்கரக்காரன். சொல்லுங்க எல்லாம் சேர்ந்து, உக்கரக்காரன் நம்பர் 1. நம்பர் 2
ஒரு ராஜா இருந்தாங்க. அந்த ராஜா எல்லாருக்கும் சொன்னாரா, எங்க வீட்டுல கல்யாணம் ஆக போது, பால் எத்தனை வந்து ஊத்துங்கப்பா, இன்னைக்கு வர பால் எல்லாம் எத்தனை வந்து அதுல ஊத்துங்கப்பா அப்படின்ட்டாராம். எல்லாரும் அந்த விவசாயிகள் யோசித்தாங்களாம், ஏன்பா 100 பேர் இருக்கிறோம், 100 பேர் பால் எத்தனை போய் ஊத்துறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஒருத்தன் தண்ணி எத்தனை போய் ஊத்துனா என்ன ஆக போகுது, எப்படி கண்டுபிடிப்பாரு? ஓகேன்னு சொல்லிட்டாராம். இவரு போயிட்டு எல்லாத்தையும் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அதுதான் பிரச்சனை. வேத்தல் சபை அங்க இருக்கும் போல இருக்குது, தெரியல. எல்லாம் போய் எல்லாம் தண்ணி அந்த ட்ரம்ல தண்ணி ஊத்தி விட்டாங்க. ராஜா கல்யாண நாள் வந்தது, போறாரு, ராஜா பாக்குறாரு, பார்த்தா உள்ள தண்ணி இருக்குது. என்னன்னா அது 9ஆம் தெருவில் இன்னைக்கு தண்ணி டேங்க் வந்தது போல ஊத்தி விட்டாங்கன்னு பார்த்தா எல்லாமே தண்ணி ஆகுது. ராஜா கேட்டார், நான் ஊத்த சொன்னது என்ன, இவனுக்கு என்ன பண்ணி வச்சிருக்காங்க? சரி, அந்த ராஜா சொன்னாரா, சரி விட்டுருப்பா, மறுநாளை கூப்பிட்டு நீங்க பால் ஊத்தன எல்லாருக்கும் நான் என்ன பண்ண நினைக்கிறேன், பகுமானத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா எல்லாரும் ஓடி போய் நின்னானுங்க. வா உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா 4 போடுறது அனுப்புறது. இவன் சொன்னா வெளியே போய் யாரோட சொல்லக்கூடாது. சரி ராஜா. இவன் போய் சொன்னான், பா சூப்பரான, அவன் போவான் அடி வாங்கிட்டு வரான். அதே மாதிரி 100 பேர் பால்ல என் தண்ணி கலக்காதன்ற மாதிரி சொல்லுங்க பார்க்கலாம். 1 உக்கிரமக்காரன், 2 3 4 கைவிடாதவர், கைவிடாத அன்பு, 5 கிருபை, மன்னிப்பு. அவர் மன்னிக்கிற தெய்வம். எத்தனை தூரம் நம்ம கடந்து போனாலும், எத்தனை தடவை நம்மள தூரமாய் கடந்து போனாலும், எத்தனை நாட்கள் சம்பந்தம் இல்லாமல் இருந்தாலும், எத்தனை நாட்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்கும் அவருக்கும் நமக்கும் நிறைய பெரிய இடைவெளி வந்தாலும், ஆனா உன்னை மன்னிக்க அவர் வல்லவர். இன்னைக்கு உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், திரும்பி வா, உனக்காய் நான் காத்திருக்கிற 2 கரங்களை காத்து சாய்த்து நிற்கிறார். எப்படி கெட்டு போன குமாரனை அந்த அவர் மெய்யாகவே காத்திருக்கிறது போல எனக்கு உனக்காய் கர்த்தர் காத்திருக்கிறார். புதிய வருஷத்துல கால் வைக்க போகிறோம். கர்த்தர் உன்னை மன்னித்து பரிசுத்தமாய் கர்த்தர் கொண்டு போகணும் விரும்புகிறார். ஒரு பரிசுத்தமாய், ஒரு பரிபூர்ணமான ஆண்டவரை துதிக்கிற ஒரு இருதயத்தோடு கர்த்தர் உன்னை புது வருஷத்தை கொண்டு போக விரும்புகிறார். ஒருவேளை இந்த வருஷம் கர்த்தருக்கு தூரமா இருக்கலாம், பாவங்களினாலும் வார்த்தைகளினாலும். சில நாட்கள் செபிக்காமலே எதுவோ. ஆனா இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், கர்த்தர் உன்னை மன்னிப்புக்கும் கிருபைக்கும் கர்த்தர் உன்னை அழைக்கிறார். அவர் கிருபையுள்ளவர். உன்னை மன்னித்து அவர் ஏற்றுக்கொள்வார். அவர் மன்னிக்கும்படிக்கு உன்னை கர்த்தர் வாஞ்சிக்கிறார். திரும்பி வா. கெட்டு போன குமாரனை போல அந்த குமாரன் தூரமாய் போயிட்டான். ஆனா அன்பு மாறவே சொல்ல மாட்டீங்க. பணத்தெல்லாம் ஃபுல்லா எடுத்துட்டு போயிட்டான். அதே நம்மளா இருந்தா நம்ம பிள்ளைங்க திடீர்னு பாதி பணம் தூக்கின்னு ஓடி போயிட்டாங்க, என்ன பண்ணுவீங்க? எங்கடா பம்பு? என்னதுக்கு பம்பு? ஒண்ணுமே தெரியாத மாதிரி ஆக்சன் பண்றீங்க. போடா பம்பு கிட்ட, அறா பம்ப, எறா குளத்தை தூக்கி தலையில வச்சு போடா நீ நான் என்ன பேச்சு பேசியிருப்போம். ஆனா ஆண்டவர் அப்படி பண்ணல. வழியோருமா எதிர்பார்த்துட்டு இருக்கிறாரு, என் மகன் திரும்பி வரமாட்டானா, என் மகன் திரும்பி வரமாட்டானா. கர்த்தர் இந்த நாளில் ஒன்ன பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், மறுபடியும் திரும்பி வருவேன்னு எதிர்பார்க்கிறார். அவருக்கு ஒரு நம்பிக்கை, விசுவாசம் இருக்கு. நீ எத்தனை தூரம் போனாலும், எத்தனை பாவத்துக்குள்ள கடந்து போனாலும், எத்தனை தூரம் அழுது நீ காணாமல் எத்தனை நாட்கள் இருந்தாலும், அவருடைய வல்லமை, அவருடைய கிருபை, தயவு, அவருடைய ஆசீர்வாதங்கள், அவருடைய காரியம் மாறல. உனக்காய் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. எத்தனை பேரு நீங்க உண்மையா நம்புறீங்க? என்னை நேசிக்கிற நேசம் மாறவே இல்லை. நான் தான் தூரமா போனேன், அவர் என்னை விட்டு போகவே இல்லை. அவமே நாளூயா. அந்த தகப்பன் எப்படி தன் பிள்ளைக்காய் காத்திருக்கிறது போல இன்னைக்கு கர்த்தர் உனக்காய் கர்த்தர் காத்திருக்கிறாரு. ஆண்டர் உன்னை மறுபடியுமாய், ஒருவேளை நீ ஆண்டருக்கு தூரமாய் விரோதமாய் எந்த பாவம் செய்திருந்தாலும் இன்னைக்கு கர்த்தர் உன்னை மன்னிக்கும்படிக்கு வாஞ்சிக்கிறார். இந்த புது வருஷத்துக்குள்ள நுழையும் போது, இந்த புது வருஷத்துல நீ பிரவேசிக்கும் போது உண்மையாகவே பரிபூர்ணமாய் அறிக்கையிடுகிறவனா இருக்கணும். கர்த்தாவே, என் பாவங்களை நான் அறிக்கையிடுகிறேன். அடுத்த வருஷத்துல பிரவேசிக்கும் போது ஒரு
பரிசுத்தமாய் பிரவேசிக்கணும். ஆண்டவர் பிரித்தமான பிரவேசிக்கணும். நீர் விரும்புறது போல நான் இருக்கணும். நான் மனவாட்டி சபையில நான் ஆண்டவரே அப்பா கட்டப்பட்டவனா இருக்கணும். ஆண்டவரே என்னை மன்னிங்க. ஆண்டவரே என் வார்த்தைகளை மன்னிங்க, என் யோசனைகளை மன்னிங்க, என்னை பரிபூர்ணமாய் உமக்கு ஒப்புடுகிறேன்னு சொல்லி நீங்க ஒப்பு கொடுத்தீங்க அப்படின்னா கர்த்தர் உங்களை பரிசுத்தமாக்கி புதிய வருஷத்துல நீங்க பிரவேசிக்கும் போது ஒரு ஆசீர்வாதங்களினால கர்த்தர் உங்களை நிரப்புவார். எத்தனை பேர் சொல்றீங்க? கரங்களை மேல உயர்த்தி ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை மன்னிப்பதற்காய் காத்திருக்கிறார். மன்னிக்கிறது மட்டும் இல்ல, சேர்த்துக் கொள்ளுவார். உங்களை சேர்த்துக் கொள்ளணும் விரும்புகிறார். வேதத்துல வாசிக்கிறோம், தன் மகன் தூரமா இருக்கிறதை கண்டு ஓடி போய் கட்டி அணைத்து அவனை முத்தம் செய்தார். இன்னைக்கு கர்த்தர் உங்களை கட்டி அணைத்து கரை திரையில்லாத முத்தத்தினால் உங்களை முத்தம் செய்யும்படிக்கு கர்த்தர் காத்திருக்கிறார். என்னை கேட்கிற தேவச்சனமே, இந்த நாள்ல உங்களை பார்த்து சொல்றேன், கர்த்தரிடத்துல நீ இப்போ சொல்லணும், கர்த்தாவே உமக்கு விரோதமாய் நான் ஒருவேளை பாவம் செய்திருந்தால், உமக்கு விரோதமாய் நான் பேசி இருந்தால், உமக்கு விரோதமாய் அதாவது கர்த்தாவே விரோதமாய் ஏதாவது காரியம் எனக்குள் இருக்கும் அப்படின்னா இன்னைக்கு என்னை நீங்க மன்னிங்க ஆண்டவரே. உம்முடைய பிள்ளையா என்னை ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த புதிய வருஷத்துல பிரவேசிக்கும் போது உம்முடைய கிருபையோடு கூட, உம்முடைய பிரசன்னத்தோடு கூட, அபிஷேகத்தோடு கூட, உம்முடைய கிருபைகளோடு கூட ஆண்டவரே நான் பிரவேசிக்கும்படிக்கு இதோ என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி நீங்க ஒப்பு கொடுத்தீங்க அப்படின்னா கர்த்தர் அடுத்த வருஷத்தை ஆசீர்வாதமாய், அற்புதமாய், ஆச்சரியமாய், எண்ணிடாத இனி யூகிக்கிடாத காரியங்களை கர்த்தருக்கு செய்யும்படி கர்த்தர் வாஞ்சிக்கிறார். ஒருவேளை கர்த்தருக்கு விரோதமா பேசியிருக்கலாம், ஊழியக்காரன் விரோதமா பேசியிருக்கலாம், சபைக்கு விரோதமாய் பேசியிருக்கலாம். எல்லாத்துக்கும் ஒரு மன்னிப்பு கர்த்தரிடம் கேட்க போறோம். ஆண்டவரே எங்களுக்கு மன்னிப்பு கொடுங்கப்பா, மன்னிப்பு கொடுங்கப்பா, எங்களை மன்னித்து நீங்க ஏற்றுக்கொள்ளுவீராக. எல்லாம் முழங்கால போட்டு நாம் ஜெபிக்க போகிறோம். ஜீசஸ், ஹல்லேலூயா. புது வருஷத்துக்காய் நாம் ஜெபிக்க போகிறோம். ஏன் நான் புது வருஷம் ஜெபிக்கிறேன்னா, வருஷங்கள் வருது போகுது. ஜீசஸ், ஹல்லேலூயா. கொஞ்சம் நம்மளை விட்டு கொடுத்து இந்த புது வருஷத்துல கால் வைக்க போகிறோம். கடந்த வருஷத்து இழப்புகள் உண்மைதான், குறைவுகள் உண்மைதான், ஏமாற்றம், கண்ணீர், இடுக்கண் எல்லாம் இருந்த போதிலும் அன்ஃபெயிலிங் லவ், அவரை கைவிடாத உன்னை நேசித்தார். உன் தவறுகளை மன்னித்து இந்த புது வருஷத்துல பிரவேசிக்க பண்ணி அவருக்கு விருப்பம் போல நீ இருந்தனா, நீ எண்ணிடாத, யூகிக்கிடாத, யோசித்திடாத கிருபைகளினால கர்த்தர் உன்னை நிரப்புவார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க சொல்ல போறீங்க தெரியல, கர்த்தாவே உமக்கு விரோதமாய் நாங்கள் பாவம் செய்தோம், கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். சவுலு ஊழியக்காரனாய் இருக்கிற சாமுவேலுக்கு விரோதமாய் அவன் எழும்பின போது வஸ்திர நுனி சங்கை அப்படி பிடிச்சான், நுனிய பிடிச்சான். அது கொஞ்சம் லைட்டா கிழிந்தது. ஊழியக்காரனை துக்கப்படுத்தினான். அவள் மேலிருந்த அபிஷேகம் அவனை விட்டு கிளம்பிற்று. ஒருவேளை ஊழியக்காரனை விரோதமா நான் பேசியிருக்கலாம். ஏன், எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்த ஊழியக்கார விரோதமா கூட நான் பேசியிருக்கலாம், சபைக்கு விரோதமா பேசியிருக்கலாம். ஒருவேளை அதனால இந்த சாபமோ, என்னை மன்னிங்கன்னு சொல்லி ஜெபிங்க. சொல்லுங்க, பரவாயில்ல, வெக்கப்படாதீங்க. மனுஷர்கள் புத்தி கெட்டு ஏதாவது செஞ்சிருப்போம், தேவ கோபம் மூண்டு இருக்கலாம். ஆனா இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், அவர் மன்னிப்பதில் வல்லர். மனுஷன் மன்னிக்க மாட்டான், ஆனா கர்த்தர் மன்னிப்பார். தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபை பற்றில கர்த்தர் வைராக்கியமா இருக்கிறார். சபை பற்றில கர்த்தர் வைராக்கியமா இருக்கிறாரு. ஓ பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தாவே அடுத்த வருஷத்துல நாம் போகும்போது
பரிபூர்ணமாய் கழுவப்பட்டவனாய், சுத்திகரிக்கப்பட்டவனாய், ஆண்டவரே உமக்கு விருப்பம் உள்ளவனாய் கர்த்தாவே பிரவேசிக்கத்தக்க அந்த கிருபை கர்த்தருக்கு கொடுக்கும்படி செபிக்கிறோம். ஆண்டவரே அவிசுவாசமான வார்த்தைகள் எங்களை விட்டு நீங்கும்படி செபிக்கிறேன். விசுவாச அறிக்கையிட கர்த்தர் கிருபை செய்வீராக. நம்பிக்கை கர்த்தர் கொடுங்க ஆண்டவரே. இதோ புது வருஷம் வருது, இந்த புது வருஷத்தை தேவன் எங்களை ஆசீர்வதிப்பாரு என்று சொல்லுகிற நம்பிக்கை எங்களுக்குள்ள வரட்டும், எங்களுக்குள்ள வரட்டும். கர்த்தர் உமக்கு ஸ்தோத்திரிக்கும். உறுதியான நம்பிக்கை, உறுதியான நம்பிக்கை, என் தேவன் செய்ய அவர் வல்லவர் என்கிற விசுவாசத்தோடு நாங்கள் கடந்து போக கர்த்தர் கிருபை செய்வீரா. ஆமாண்டவரே, ஒவ்வொருத்தர் கர்த்தர் கழுவி பரிசுத்தப்படுத்து. ஆம் தேவன் நீர் பெரிய காரியங்களை செய், ஆசீர்வதிங்க. கர்த்தாவே இன்னைக்கு நடக்கிற சாயங்காலம் நடக்கிற கூட்டத்துக்காய் நன்றிப்பா. கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க. கர்த்தா உமக்கு ஸ்தோத்திரம். நீர் என்ன பேச திட்டம் கொண்டிருக்கிறீரோ கர்த்தர் நீர் பேசும்படி ஜெபிக்கிறோம். இந்த வருஷத்துல கடைசி 3 நாட்கள் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் ஆண்டவர் அப்பா கூட்டங்களை ஆயத்தப்படுத்திருக்கிறோம். இது மூலியமா இன்னும் உங்களுக்கு கிட்டி சேர உங்களுடைய பிரசன்னத்துல நிற்க கர்த்தர் கிருபை செய். எங்களோடும் என்னோடும் சபையோடும் கர்த்தர் இருந்து நடத்துங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். உட்காரலாம்.